எனக்கு 100 சார் தெரியும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். சார் 100 சார் தெரிஞ்சா 100 பேரையும் உள்ள போடுங்க சார், உங்க வேலை அரசியல் பண்றதுக்கு. அப்ப சட்டசபையில் உட்காந்துட்டு என்ன சார் 100 சார் தெரியும்னு சொன்னாரா இல்லையா சட்டசபையில்? சார் அண்ணாமலை மிக தெளிவாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார். சில விஷயங்களில் இப்போ சப்ஜூடிஸ் அப்படின்னு நான் கோர்ட் இருக்கிற இதை நம்ம அதை இது பண்ணுற மாதிரி சொல்லக்கூடாது. சரி, போலீஸே இதை கொடுத்துருந்தா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சார் என்பது வரக்கூடாது, காப்பாற்றணும்னு பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியில் சொல்ல முடியும். அண்ணாமலை கிட்ட இப்போ என்ன இருக்கும், இத்தனை நிமிஷத்தில் இந்த கால் பேசினாங்க, இது 3 செகண்ட், இது 15 செகண்ட், இது 40 செகண்ட் தான் கிடைக்கும். ஆனால் அதோடைய ரெக்கார்டிங்கும் வாங்கியிருக்கணும், வாங்கியிருக்க முடியும், வாங்கி இருக்க வேண்டும், அதையும் கொடுத்துருக்கணும். இது எதையுமே பண்ணணும். இதுதான் சார் சந்தேகம் வருது. சார் லீக் பண்ணது ஒரு பக்கம், அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் போய் அந்த பெண்ணுகிட்ட எஃப்ஐஆர் போடாத, உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இன்னொன்று, அந்த எஃப்ஐஆர்லேயே இவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டருங்கிறது இல்லை. அந்த நேரத்தில் ஞானசேகரன் மீண்டும் அந்த மாணவிக்கு ஃபோன் செய்து நீ ஊருக்கெல்லாம் போகக்கூடாது, நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், அந்த சாரோட சேரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு சார் தான் இருக்குன்னு நம்ம எப்படி சார் வச்சுக்க முடியும்? திமுக முதல்ல போலீஸை தங்களுடைய கைப்பாவையாக வச்சிருக்காங்களா? அடுத்தது இந்த ஞானசேகரன் அரெஸ்ட் ஆகி விஷயங்கள் வெளியில் வந்த அடுத்த நாள் ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் அவன் இருக்கிற வீடு கிட்ட போனால் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறான். அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு புதிய புள்ளி மாட்டியுள்ளது, தேவைப்படுவோர் புள்ளி வைக்கவும் போடுவாங்க. கண்டிப்பாக சார் பிடிக்கப்படும். நேற்றைக்கு அண்ணாமலை போட்டது ஒரு ஆட்டம் பாம் நாள், அதை விட அதிகமாக அந்த மாணவி சார்பாக அந்த மாணவிக்கு தைரியம் கொடுத்து ஒரு வீர தமிழச்சியாக நான் தான் கடைசியா இருக்கணும்னு சொன்னாங்க. அவரு அந்த வழக்கறிஞர் கூட சொல்றாரு எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது. இப்ப ஒண்ணு அந்த சாருங்கிறது மிக முக்கியமான தலைவருக்கு போகுதா, பல தலைவர்களா, ஒரு ஞானசேகரனா, பல ஞானசேகரங்களா, பல தலைவர்களா? அதே போல அண்ணாமலையும் இதை சிபிஐக்கு கொண்டு போறதுக்கு அவரோ அல்லது ஏற்கனவே போட்ட வழக்கின் தொடர்ச்சியாகவோ இதை போட்டு உடனடியாக சிபிஐக்கு அனுப்பணும். 48 மணி நேரம் கழிச்சு காட்டுறதுக்கு இப்பவே காட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சார். அவங்களுக்கு சட்டப்படியாக வாய்ப்பு கொடுக்கணும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோ தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 2 நாட்களில் அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் யாருன்னு சொல்லலை அப்படின்னா நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். ஞானசேகரன் அந்த அவருடைய ஃபோன்லேருந்து இந்த இன்ஸ்பெக்டர் பேசினார். அங்கிருந்து கோட்டூர் அந்த வட்ட செயலாளருக்கு போயிருக்கு, அங்கிருந்து ஒரு அமைச்சருக்கு போயிருக்கு. இந்த லிங்க் பை லிங்காக போயிட்டு இருக்காரு. இதற்கெல்லாம் சிம்பிளாக சொல்ல போனால் அவர்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சார். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் 23. இதை நம்ம பலமுறை எல்லோரும் பேசியிருக்கோம். பிரச்சனை என்னன்னா, அன்னியிலிருந்து போன வாரம் இந்த தீர்ப்பு வர வரைக்கும் நமக்கு கிடைத்த விஷயங்களில் 90% போலீஸ் லீக்கில் இருந்து வந்த தகவல்கள் தான். சரியா? யாருக்குமே பாதிக்கப்பட்டவரையோ எதுவுமே தெரியாது. இந்த லீக் எப்படி ஆச்சுன்னு சொன்னால், ஒன்று போலீஸ் சொல்லணும், இல்லைன்னா தமிழகத்தின் சூப்பர் முதலமைச்சருடைய பெண் நிறுவனம் மூலமாக வெளிவருகிறது. இப்போ ஆரம்பத்தில் வந்த தகவல், ஒரு மாணவி டிசம்பர் 23 அன்று ஒருவனால் மானபங்கம் செய்யப்பட்டாள் அப்படின்னு. அது கூட அந்த மாதிரி வராமல் இருட்டில் புதரில் நண்பனோடு பேசி கொண்டிருக்கிறப்ப வந்து மிரட்டின்லாம் வந்துச்சு. 24ஆம் தேதி மதியத்துக்கு மேலே இந்த செய்திகள் வந்தது. 25ஆம் தேதி அது ஞானசேகரன் என்னை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கைதாகிறான்னு உடனே அதுக்கு அடுத்த நிமிடம் போத் அதிமுக மற்றும் பாஜக ஹேண்டில்ஸ்லேருந்து அவன் திமுகவின் அந்த பகுதியின் இளைஞர் அணி செயலாளருங்கிற ஃபோட்டோஸோடு, அவன் வீரமணியோடு இருக்கிற ஃபோட்டோ, இது மாசுவோடு இருக்கிற ஃபோட்டோ, இது உதவி நம்ம இப்போ மேயரோட இருக்கிற ஃபோட்டோ, ஈவன் துணை முதலமைச்சரோடு இருக்கிற ஃபோட்டோ வரைக்கும் வந்துச்சு. ஆனால் இவங்க திமுக காரங்கிறத கூட சொல்லலை. இதெல்லாம் ஓகே, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விசாரிக்கிறாங்கங்கிறதுல ஓகே, ஒரு விசாரணைங்கிறது. ஆனால் இந்த நிமிடத்தில் திடீரென்று அன்னைக்கு சென்னை கமிஷனர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார், அவர் கொடுக்குறப்ப இந்த ஃபோன் ஃப்ளைட் மோடில் போட்டிருந்துச்சு, சார்னு ஒன்று கிடையாது. அதாவது முதல்ல வந்த தகவலில் அந்த சம்பவம் முடிந்த நேரத்தில் ஒரு இன்கமிங் கால் வந்ததும் பேசிட்டு மிரட்டிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபோனை வச்சுட்டு இவகிட்ட வந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், அந்த சாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்
அப்படின்னு மிரட்டினதாக சொல்லப்பட்டது. பட் இவர் ஃபோன் ஃப்ளைட் மோடில் தான் போட்டு தான் அவன் வெறும் நடித்தான் யார்ட்டையோ பேசுகிற மாதிரி அப்படின்னு இவர் சொன்னார். அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய இந்த இணையத்தை தேடல்கள் பத்திரிகையாளர் தேடினதில் அந்த ஞானசேகரன் முழுமையான திராவிடவாதி, 3 திருமணம் செய்தவன், அதில் மனைவி, இணைவி, துணைவியில் 2வது மனைவி விக்டோரியா என்பவள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வேலை செய்கிறா அப்படின்னு இதை கேள்வியாக கேட்டப்ப கமிஷனர் அப்படி ஒன்று இல்லை அப்படின்ட்டார். ஸோ இதுக்கப்புறமாக இது அடுத்த நாள் அன்றைக்கி மத்தியானமே இது அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்தப்ப மனைவி வேலை செய்கிறத உறுதி செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட் இருக்குன்னா உடனே சில மூத்த வழக்கறிஞர்கள், திரு கிருஷ்ணமூர்த்தி ஒரு சைடு, பிஜேபியிலேருந்து ஒருவர், அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து ஒருவர் புட்டப் பண்ண சுயமோட்டோவாக எடுக்குது. அப்போ சுயமோட்டோ எடுத்து மத்தியானம் டிஸ்கஸ் பண்ணலான்றப்போ, சார் அதை நான் சிபிஐக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த மோகன்தாஸ் என்ற வழக்கறிஞர் சொன்ன உடனே, அப்போ நீங்கள் ரிட்டா பண்ணணும், சுயமோட்டோவில் இந்த மாதிரி ஒன்று உங்களை நாங்கள் ஹியரிங் வராது அப்படின்னு சொன்ன உடனே அவர் 2 மணி நேரத்தில் ரெடி பண்ணி பண்ணுறார். ஹியரிங் வர்றப்போ நீதிபதி என்ன சொல்லிட்டார், எனக்கு சிபிஐக்கு அனுப்புறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஏற்கனவே இதை விட மோசமான ஒரு 10 வயசு குழந்தைய அண்ணா நகரில் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ பண்ணப்போ சிபிஐக்கு அனுப்பலாம் என்று சொன்ன வழக்கில் ஒரு நாளைக்கு 40 லட்சம் ரூபா வாங்குகிற வழக்கறிஞர்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலில் போய் 3-4 ஹியரிங்கில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால அந்த எஸ்ஐடியில் சொல்லப்பட்ட 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை இதை விசாரிக்கட்டும்ட்டாங்க. இப்போ இதுதான் நடந்தது. ஆனால் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பெண் மாணவி அவளுடைய பெயர், ஊர் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எந்த குரூப்பு, எந்த வருஷம், எல்லா டீட்டெயிலையும் போட்டு எஃப்ஐஆரில் போட்டாங்க. இது வந்து திட்டமிட்டு செய்த சதியாங்கிற பயமாக இருக்கிறது. இதுக்கு அடுத்தது அதில் இன்னொன்று எப்படி எழுதப்பட்டிருந்ததுனால், இன்றைக்கி இப்போ நம்ம இருக்கிறது பிஎன்எஸ்னு பேர், இன்றைக்கி இருக்கிற சட்டத்துக்கு பேர், முன்னாடி இருந்தது ஐபிசி. அதில் எப்படின்னு சொன்னால், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வல்லுறவு கொண்டு இருந்தால், வித் கன்சென்ட் இருந்தால் தண்டனைகள் குறையும். இதில் அந்த பெண்மணி சம்மதத்தோடு வித் கன்சென்ட் என்ற முறையில் அது பதிக்கப்பட்டிருந்தது. இதை எடுத்து அண்ணாமலை சுட்டி காட்டினதனால்தான் சுயமோட்டோவாகவும் எடுக்கப்பட்டு இதற்காக, அதாவது அந்த திமுக ஞானசேகரன் டிசம்பர் 23 இரவு செய்ததை விட அந்த பெண்ணுடைய அத்தனை டீட்டெயில்ஸையும் போலீஸ் ஏற்றினது, அது மீண்டும் ஒரு முறை அதை செய்ததை விட மோசம். அதனால 25 லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுக்கணும். நான் அத்தோடு ஒரு கமிஷனர் ஒரு தனிப்பட்ட கேஸை எடுத்து எதற்காக ஒரு விளக்கம் கொடுக்கணும். அப்படி கொடுப்பதாக இருந்தால் அவர் டிபார்ட்மெண்ட்டில் ரைட்டிங்கில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கணும். அதனால அவர் பேரில் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. இதை எதிர்த்து எகெயின் 20-30 லட்சம் ரூபா வாங்குற வக்கீலை வச்சு அப்பீலுக்கு போனாங்க. அங்கே என்னாச்சு, கமிஷனரை பற்றி உள்ளதற்கு தடை போட்டுட்டு இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி பதிவு செய்து ஏற்றியதற்கு யார் காரணமோ அவங்கள்ட்ட இந்த 25 லட்சம் ரூபா வசூல் பண்ணணும்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த நடவடிக்கை முடியல. சரியா? இப்போ இது இப்படித்தான் தகவல்கள் இருந்தது. சரியா? இப்போ இந்த நேரத்தில் போன வாரம் இது வந்துச்சு, தீர்ப்பு வந்தது. அவன் 12 கவுண்ட்ல 11 கவுண்ட்ல குற்றவாளி என வந்தது. அன்னைக்கே நான் பேட்டி கொடுத்தப்ப கூட என்ன சொல்லியிருந்தேன், பிப்ரவரி மாதம் அண்ணாமலை அவர்கள் என்னிடம் கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, நீங்கள் வெளியிடவில்லை என்றால் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னும் சைலண்டாக இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சேனலில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தார்கள். ஆனால் அப்பயுமே அன்றைக்கே கூட ஒரு சில கிளாரிஃபிகேஷனாக அந்த ஃபோன் ஃப்ளைட் மோடில் தான் போடப்பட்டிருந்ததுன்னாங்க. முந்தா நேற்றுக்கு தீர்ப்பு 2ஆம் தேதி தீர்ப்பு வந்த உடனே தெளிவாக அரசு வழக்கறிஞர் அவங்க மேரி ஜெயந்திங்கிறவங்க இனிமே யார் அந்த சார்னு கேட்கக்கூடாது, அந்த ஃபோனை ஃபோரன்சிக் ஆடிட் செய்து அது ஃப்ளைட் மோடில் தான் போட்டிருந்தது மற்றும் ஏர்டெல்லேருந்து அதை உறுதி செஞ்சாங்கன்னு இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதை யார் அந்த சார் என்ற கேள்வி கேட்டால் அது இதற்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும்லாம் மிரட்டினாங்க. இது காலையில் அந்த தீர்ப்பு வந்த உடனே அன்னைக்கு சாயங்காலம் சென்னை கிரேட்டர் சென்னை போலீஸ் அந்த தீர்ப்புலேருந்து 5 பக்கம் அந்த போட்டு சார் கிடையாதுங்கிறத பிரபலப்படுத்துகிறாங்க. சார், இந்த வழக்கில் சென்னை போலீஸ் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை அல்லது கமிஷனர் தவறாக பேட்டி கொடுத்தாருன்னு அவங்கள்ட்ட நீக்கி எஸ்ஐடி போடப்பட்டது. இப்போ எதுக்கு திருப்பி கிரேட்டர் சென்னை இதுக்கு பெருமை எடுக்குது? நம்ம திமுக முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் 5 மாதத்தில் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற. இப்போ தான் என்ன கேள்வி வருது, அப்போ இதில் சாரே இல்லைன்னு முடிக்கிறீங்க. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம எல்லாம் அண்ணாமலை பேசியது பலர் பேசிட்டு நானும் விளக்குறேன். ஆனால் நேற்றைக்கு மாலை
அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என தைரியம் கொடுத்து தன்னுடைய மொபைல்ல இருந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வழக்கறிஞர் மரியா ஜலால் என்பவர். அவர் நேற்று ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்திருக்கார். 23ஆம் தேதி நைட் அவன் அந்த திமுக ஞானசேகரன் பண்ணிட்டு போன உடனே மனநிலை உளுத்திருந்த நிலையில அந்த பெண்மணி தன்னுடைய குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அவர்களுக்கு தொடர்பு இருந்த இந்த வழக்கறிஞர், இவர் சமூக செயற்பாட்டாளர், இந்த மாதிரி வழக்கிலையும் ஈடுபடுறவர், அதனால இவரை கன்சல்ட் பண்ண, இவருடனே வீட்டுக்கு போய் அவங்களோட பேச, அந்த நேரத்தில் ஞானசேகரன் மீண்டும் அந்த மாணவிக்கு ஃபோன் செய்து நீ ஊருக்கெல்லாம் போகக்கூடாது, நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், அந்த சாரோட சேரணும்னு சொல்லியிருக்கான். அந்த பெண் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்பு இவங்க இருக்கிற ஊர் இந்த மாணவி எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதில் உங்களுக்கு அந்த மாணவி என்ன பண்ணிட்டா, கூப்பிட்டா திருப்பி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த நம்பரை பிளாக் பண்ணி செல்லையே அந்த ஏதோ பண்ணி எடுக்காமல் இருந்திருக்கா. அவளுடைய வீடியோக்கள் லீக் ஆச்சு. ஸோ தனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து இந்த பெண்மணி திருப்பி கேட்டிருக்க. இல்லைம்மா நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற 107 போன்ற நம்பர்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணால் எதுவுமே வேலை செய்யல. நைட்டு ஃபுல்லாக எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. ஸோ காலையில் அவர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டு விசாக கமிட்டின்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறார், இவங்களுக்கு கொடுக்குறாங்க. மத்தியானம் எக்ஸாம் இருக்குது. அண்ணா அந்த கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உட்காந்து 2 ஆண்கள் இந்த பெண் கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸை அப்படியே கேட்குறாங்க. ஆண்களே பேசக்கூடாது இந்த போன்ற சட்டத்தில். முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும் இல்லை, டாக்டர்ஸை வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு பெண்கள் மாத்திரமே தான் வைக்கணும். ஆனால் 2 முறை கேட்கப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பேர் வராங்க. அப்போ கூட இவங்க சொல்லியிருக்காங்களாம் மஃப்டியில் வாங்க, மற்றவங்க ஒருவர் மஃப்டிலையும் ஒருத்தர் யூனிஃபார்ம்லேயும் வந்தாங்களாம். வந்து கேஸ் எல்லாம் போடாதீங்கம்மா, போட்டால் உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும்னு போலீஸ் சொன்னாங்களாம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஒரு பெண் எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ, நீ எந்த விதமான மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும் ஒத்துக்கொள்ளாதே, அது உனக்கு பாதிப்பு தரும்னு சொன்னாங்களாம். ஆனால் இந்த வழக்கறிஞர் இது போல பல சட்ட நடைமுறைகளை பார்த்ததுனால அன்றைக்குள்ள மெடிக்கல் டெஸ்ட் பண்ணலன்னா பல ப்ரூஃப்கள் அழிஞ்சு போயிடும். கண்டிப்பாக எடுத்துக்கோமா, பயப்படாத, இந்த அளவுக்கு வந்தாச்சு, நான் உன் பின்னால் இருக்கேன்னு அவர் கொடுத்த அஷூரன்ஸில் தான் அந்த கேஸே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி தன்னுடைய சக நண்பர்களிடம் பேச ஒரு சிறிய குறுகுல, இந்த சம்பவம் நடந்தது 23, இது மெயின் பில்டிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேபரேட்டரி பக்கத்தில் விவேக் ஆடிட்டோரியம்னு இருக்குது. இது நம்ம உள்ள இதிலிருந்து சர்தார் பட்டேலிருந்து உள்ளே போனால் வலது பக்கம் இருக்குன்னா கிட்டத்தட்ட மெயின் பில்டிங் இடது பக்கத்தில் 22ஆம் தேதி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அந்த நேரத்தில் யாரோ மக்கள் வர அந்த பெண் தப்பித்திருக்காள். இது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு தடவை நடக்கிற விஷயம் இல்லை, பல பேர் பல முறை பல ஞானசேகரன்கள் பல சார்கள் இருக்கலாம் அப்படிங்கிற பயம் நான் தான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு இந்த பெண் வந்திருக்கா. ஆனால் அந்த போலீஸ் இன்சார்ஜோ யாருன்னு நமக்கு தெரியாது, ஒரு பெண் போலீஸு உதவி செய்கிற மாதிரி இந்த கேஸை முடக்க பார்த்துருக்காங்க. இந்த வழக்கறிஞர்கிட்ட ஈவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரஃபாக பிஹேவ் பண்ணி ரூடாக பேசினாங்கன்னு அவர் அதையும் பதிவு பண்ணுறார். இதெல்லாம் ஏன் சார், எதற்காக? அதாவது பொள்ளாச்சியை பற்றி பல முறை சட்டசபையில் இவர் ஸ்டாலின் பேசினார். இதை பற்றி கேட்டால் உடனே கோர்ட்டில் இருக்கு, இது சப்ஜுடிஷனர், இதுவும் கோர்ட்டில் தான் இருந்துச்சு. சார் பொள்ளாச்சியிலேயாவது தனி நபர்கள் தனி மனிதர்கள் ரவுடித்தனம் பண்ணது, இது கல்லூரியில் படிக்கும் மாணவிக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ரவுடி போய் பண்ணியிருக்கான்னா, தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த கல்லூரிகளில் ஒன்றில் போய் படிக்கணும்னு எல்லோரும் ஆசைப்படுற இடத்துல இது நடந்ததுன்னா இது பொள்ளாச்சியை விட 100 மடங்கு மோசமானது. ஆனால் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு எனக்கு 100 சார் தெரியும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். சார் 100 சார் தெரிஞ்சால் 100 பேரை உள்ளே போடுங்க சார், உங்கள் வேலை அரசியல் பண்ணுறதுக்கு. அப்போ சட்டசபையில் உட்காந்துட்டேன் என்ன சார் 100 சார் தெரியும்னு சொன்னாரா இல்லையா சட்டசபையில்? ஸோ 100 சார் தெரியட்டும் சார். இப்போ அண்ணாமலை என்ன சொல்லிட்டார், தீர்ப்பு வந்துருச்சுல சார், தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த ஆதாரம் இருக்கு அதெல்லாம் சொல்றாரு சார். இப்போ அவங்க தெளிவா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கால் ரெக்கார்ட் டீடைல்ஸ் படியாக அது ஆட்டோ ஃப்ளைட் மோட்ல தான் போடப்பட்டது, 8:52 வரை ஃப்ளைட் மோட்ல இருந்துட்டாங்க சார். 8:52 வரைக்கும் ஃப்ளைட் மோட்ல இருந்தது சார். இன்னைக்கு ஏன் அவனை முதல்ல கூப்பிட்டாங்க சார்? 23ஆம் தேதி சம்பவம் நடக்குது, இவன் யாருன்னு அவளுக்கு தெரியாது, அந்த மாணவிக்கோ நண்பருக்கோ தெரியாது. ஒரு 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்டதுல 4வது ஆள் இவன். எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? அந்த டவரில் யார் யார் அந்த சரௌண்டிங்கில் இருந்தாங்க, அதில் யாருக்கெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் வருதுன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் 4வது நபர் இந்த ஆள். ஸோ அந்த டவரில் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஆச்சா. இன்னொன்று, அன்றைக்கு இரவே அவன் பேசியிருக்கான்னு அந்த பெண்ணுடைய வக்கீல் நேற்று பண்ணியிருக்கார். இது இன்னொரு அணுகுண்டு.
ஓகே, இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்னா, ஏற்கனவே எங்கிட்ட கால் டீட்டெயில் ரெக்கார்ட் இருக்கு. இன்னொரு தகவல் முன்னொரு தடவை வந்தது. அந்த 24ஆம் தேதி இவன் அரெஸ்ட் ஆன பிறகு, அடிபட்ட பிறகு அங்கேருந்து ஸ்டான்லி கூட்டிட்டு போற வழியில 1.5 மணி நேரம் யாருக்கிட்டயோ பேசினாங்க. ஏன்னா அது வெளியில வரல. இப்ப அண்ணாமலை கொடுத்துள்ளது என்னன்னா, இவன் 8:52 வரை ஃபிளைட் மோட்ல இருந்தது. 8:55 முதல் கால் கோட்டுப்புறம் போலீஸுடைய ஸ்டேஷன் இன்சார்ஜுக்கு பேசியிருக்கார். 8:55 அவன் பேசியிருக்கான். 9:01 அவர் திருப்பி ரீகால் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் மறுநாள் கோட்டூர்புரம் திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம் என்பவரோடு காலையில் 7:30 ஆரம்பிச்சு மதியானம் 4 மணி வரைக்கும் 5 கால் பேசியிருக்கான். அவன் அந்த கோட்டூர் சண்முகம் என்ற அந்த தலைவர் மாசுவோட பேசியிருக்கார். அந்த கோட்டூர் சண்முகம் இன்னொரு வேலையும் பண்ணியிருக்கார். அண்ணா பல்கலைக்கழகத்துடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் நடராஜர் என்பவரோட பேசியிருக்கார். அடுத்த 3 நாளில் 13 தடவை பேசியிருக்கார். சார், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் திமுக வட்ட செயலாளருக்கும் அதுவும் இந்த சம்பவம் நடந்த உடனே எதுக்கு சார் பேசணும்? ஏன்னா எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் எதுவும் பதிவாகலை அப்படின்னு முதல்ல வந்துச்சு. அடுத்த நாள் முதல் நாள் 24ஆம் தேதி இவன் வெளியிடப்பட்ட விட்டுட்டாங்க. கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு 4:30 உள்ள வந்துட்டு 7 மணிக்கோ 7:30 உள்ள விட்டாங்க. சரியா? அப்ப விட்டப்ப கூட கோட்டூர்புரம் திமுகவை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்து கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லப்படுகிறது. திரு கோவை சத்யன் அடுத்த 2 நாள்லயே வந்து ஏதோ ஒரு சேனல்லையே அதை சொல்லியிருந்தார். அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளில விடுங்க சார். அவன் உள்ள வந்ததையும் வெளில வந்து எப்படி போனாங்கிற ஃபுட்டேஜை விடணும். அடுத்தது 23ஆம் தேதி அவன் எதுக்காக போலீஸ்கிட்டயே பேசினான். 24ஆம் தேதி காலையில் 7:30 அந்த போலீஸ் ஸ்டேஷன் 2வது முறை அழைச்சி கூப்பிடுற வரைக்கும் 5 தடவை பேசியிருக்கான். அதுக்கப்புறமாக கோட்டூர் சண்முகம் இன்னொரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்கார். அவர் திருப்பி கால் பண்ணியிருக்கார். இதெல்லாம் எதுக்கு நடந்திருக்கு? இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே இல்லைன்னு சொன்னவங்க மறுநாள் 25ஆம் தேதி ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் சைட்ல இருந்து இவன் வரதை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை காட்டின உடனே தான் அந்த கோட்டூர்புரத்தில் சந்தேகத்துக்குரிய கிரிமினல் தொடர்பு உள்ளவர்களில் 8வது நபராக இவன் தம்பி இருந்தப்ப அவங்ககிட்ட அந்த ட்ரெஸ்ஸை காட்டின உடனே இந்த ட்ரெஸ் அவன் போட்டிருந்தான், நேத்தியிலேருந்து டிஸ்டர்ப்டாக இருந்தான் அப்படின்னு போய் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அவனை அரெஸ்ட் பண்ண உடனே இன்னொன்று போலீஸ் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அவன் வீட்டு வாசலில் இருந்த திமுக கொடியை அகற்றுச்சு. அவன் வெறும் பிரியாணிக்கு தள்ளு வண்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சர்தார் பட்டேல் ரோடில் கிண்டி டு அடையார் போகிற மெயின் ரோடில் பிஆர்என்சன்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கார்பரேஷன் சொந்த இடத்தை ஆக்கிரமித்து கடை வச்சிருந்தான். இதெல்லாம் யார் சார் செய்வாங்க? திராவிட செயல் இல்லாத யாராவது செய்ய முடியுமா? ஏன்னா அது தவிர இவனுடைய வீடு கோயில் நிலத்தில் இருக்குது. முன்னாடி இருக்கிற போர்ஷன் கார்பரேஷனுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம், பின்னாடி ஃபுல்லாக கோயில் நிலம். அது அவன் வீட்டை தொடர்ந்து 29 வீடுகள், 2 ஏக்கர் நிலங்கள் கோயில் நிலங்கள். 2 ஏக்கர்னா இன்றைக்கி அங்கே 120 கோடி போகும். அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காரா சேகர் பாபு? நமக்கு தெரியாது. ஏன்னா கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து ஒருத்தன் பண்ணியிருந்தான்னா அவனை குண்டர் சட்டத்தில் கூட கைது பண்ணலான்னு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. வெறும் அவனை வெளியேற்றது மாத்திரம் இல்லை, அவங்கள்ட்ட எத்தனை நாள் இருந்தாங்களோ அதுக்குரிய வாடகை அபராதம் வசூலிக்கணும். அது பண்ணல. இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வந்தால் 23ஆம் தேதியே அவன் பேசியிருக்கான். எதுக்காக போலீஸ்கிட்ட பேசினான்? 24ஆம் தேதி ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன வரும்? அவங்க 2 பேரும் திமுக கட்சிக்காரங்க, எதுக்காவது பேசலாம் அப்படின்னா அண்ணாமலை அதுக்கு என்ன சொல்லிட்டாரு? அதுக்கு முன்னாடி ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரம் எடுத்து பார்த்தால் போன தடவை சொன்னது கிட்டத்தட்ட 1 மாதம் எடுத்திருக்கேன், நான் 3 மாதம் ரெக்கார்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அவங்க பேசவே இல்லை. டெய்லி மாசுவாக இருக்கட்டும் அல்லது கோட்டூர் சண்முகமும் இந்த திமுக ஞானசேகரனும் அதுக்கு முன்னாடி வாரத்தில் பேசல. அன்னைக்கு மாத்திரம் 5 தடவை பேசியிருக்கான். இதுக்கு அடுத்தது அவன் அரெஸ்ட் ஆன உடனே வழுக்கி விழுந்தானா என்னமோ தெரியாது, கை காலில் கட்டு போட்டாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் 10 நாளைக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்தான். சார், 56 பேர் வழுக்கி விழுந்து கட்டு போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றமே கேட்டுச்சு, அது என்ன உங்கள் இது டாய்லெட் வந்து கைதிகளுக்கு மாத்திரம் தான் ஒழுக்குமா, போலீஸ் கான்ஸ்டபிளுக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ ஒழுக்காதான்னு கேட்டாங்க. ஆனால் அந்த 56 பேரில் 55 பேர் அங்கேயே சிறையிலேயே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எதற்காக? ஞானசேகரன் ஸ்டான்லி போனான். இப்போ ஸ்டான்லி அவன் அந்த இது முடிஞ்சு, அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திருப்பி ஸ்டேஷன் வந்துட்டான்னு உடனே இவங்க கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி இது போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. முதல் நாளே அவன் வலிப்பு வந்தது என்று போலீஸுக்கு ஒத்துழைக்கலை. அவன் நடித்தான்னு எஸ்ஐடி உணர்ந்து நாங்கள் வேற டாக்டரை கூப்பிட்டு வந்து செக்அப் பண்ணுறோன்னு ஒன்று நடிப்புன்னு போச்சு. இப்போ நான் கேட்குறேன், அவன் கை கால் கட்டு கூட ஏமாற்றா இருக்க முடியாதா? அவனுக்கு எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்டு வெளியில் வரணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியில் வரணும். ஏன்னா அவன் எப்படி அந்த வலிப்பு வந்த மாதிரி நடிலாம் கூட அப்போ சொல்லி கொடுத்துருக்கலாமா? இதெல்லாம் ஏன் சார் பண்ணுறாங்க? ஏன்னா இதில் முக்கியமான கேள்வி,
எதுக்கா இப்போ இவனை மாதிரி இவன் வந்து சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, லேசுப்பட்ட ஆள் இல்லை, ஏற்கனவே இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான், வழிப்பறி கொள்ளை எல்லாமே செயல்பட்டிருக்கான். சார் இப்போ என்கிட்ட தினம் ஒரு பேப்பர் வருது, ஏதாவது ஒரு பேர் வருது அப்படின்னா டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இந்த பற்றி படிச்சிருக்கேன் நான். அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தா இந்த யாருக்கு இந்த தொடர்பு இருக்குது. இப்போ சாத்தூர்னா ராமச்சந்திரன் நமக்கு வரும், ஒரு பேருங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி பேர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாதா இருந்திருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இவன் பேரில் 16 கேஸ் பழைய கேஸ் இருக்குது. அதில் 2012 கிட்டத்தட்ட இதே போல் ஒரு கேஸில் குண்டர் சட்டத்தில் 2 வருஷம் இருந்திருக்காங்கிறாங்க. அவன் எப்படி போலீஸ் ஸ்டேஷனோட ஃப்ரெண்டாக இருந்தான், மினிஸ்டரை எப்படி பார்க்க போத்தான், அதுவும் சீஃப் மினிஸ்டருடைய மகனோடு சேர்ந்து ஃபோட்டோ. சார் இதெல்லாம் செய்ய வேண்டியது இப்போ உளவுத்துறை தடுத்துடணும். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போதை மருந்து கடத்தல்காரனை சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே போய் சந்தித்து பணம் கொடுக்கறது துணை முதலமைச்சரோட, துணை முதலமைச்சருடைய மனைவியோடலாம் இருந்துச்சு. ஏன் இன்னும் சொல்ல போனால் டிஜிபி அவனுக்கு விருது கொடுத்தாரு, கேமராஸ் ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தான்னு சொன்னாங்க. இது போக ஒரு இவர் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நான் பாகிஸ்தானுக்காக இந்தியன் கிரிக்கெட் டீம் உடல் ஊனமுற்றோர் டீம் கேப்டன்னு ஒருத்தன் 2 விதமான கோப்பையோட முதலமைச்சரோட ஒன்று போனாங்க. இதெல்லாம் உளவுத்துறை போலீஸ் என்ன செய்யுது? இப்போ போலீஸ் கை கட்டப்பட்டிருக்கா. ஏன்னா எதுக்காக இந்த வேலை? இப்போ இவ்வளவு ஃபோன் கால் எதுக்கு போகுது? 8:52, 9:01 அத்தனையும் அண்ணாமலை சொல்லியிருக்கார். இதை பலமுறை பலர் பார்த்துருப்பாங்க. இப்போ அண்ணா பல்கலை இப்போ இல்லை என்ன கேள்வினா, அண்ணாமலை தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஏன் சொல்றாரு? இல்ல சப்ஜுடிஸ், அதாவது இன்னைக்குமே பிரச்சனை இருக்கு. அதாவது நார்மல் தீர்ப்புன்னு சொன்னால் இது குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கறிஞர், குற்றம் இது பாதிக்கப்பட்டவர் வழக்கறிஞர் சொன்னது எல்லாமே ஜட்மெண்ட்ல ஏத்துவாங்க. ஆனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குல வெறும் ஆபரேஷன் போர்ஷன் மாத்திரம்தான் ஏத்துவாங்க. அதனால நீ இப்ப கால் ரெக்கார்டு டீட்டெயிலை வாங்கி ஏர்டெல் வந்து மேனேஜர் வந்து சாட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ ஏர்டெல்ல கூப்பிட்டு பேசுற வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி பண்ணது மாத்திரம் ஏன் பேசல? இன்னொன்று 100க்கு 99 கேஸில் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் யாருக்கு முன்னாடி பண்ணியிருக்கான், குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லை தற்கொலை நடந்ததுன்னா யார் கூட முன்னாடி பேசியிருக்காங்க, இல்லை குற்றம் செஞ்சவன் யார், அந்த டவரில் பக்கத்தில் என்னென்ன கால் போயிருக்கு, அவன் அர்ஜென்ட்டாக போயிருக்கானா, டாக்ஸி தான் வந்துட்டு போச்சா தப்பிக்கிறதுக்கு, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவன் 8:52க்கு சுவிட்ச் ஆஃப்ங்கிறத கோர்ட்டில் சொல்லி அதுக்காக ஏர்டெல் மேனேஜரை கொண்டு வந்து சாட்சி கொடுக்க வச்சவங்க 8:55க்கு அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பேசினதை ஏன் சார் சொல்லலை? அடுத்த நாள் இத்தனை அஃபிஷியல் கால்ஸ் போயிருக்குல்ல. இது கோட்டூர் சண்முகத்திலிருந்து இன்னொரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார். அண்ணாமலை மிக தெளிவாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார். சில விஷயங்களில் இப்போ சப்ஜுடிஸ் அப்படின்னா கோர்ட் இருக்கிற இதை நம்ம அதை இது பண்ணுற மாதிரி சொல்லக்கூடாது. சரி, போலீஸே இதை கொடுத்துருந்தா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ போலீஸ் கொடுக்கலை, அந்த சார் என்பது வரக்கூடாது, காப்பாற்றணும்னு பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் சொல்ல முடியும். இன்னொன்று 3 செகண்ட் தான் பேசணும், 2 செகண்ட் தான் பேசணும்னு சொன்னால் இன்னைக்கு ஃபோன்கள் கேட்க முடியுங்கிறதுனால பலரும் வாட்ஸ்அப் காலில் வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பெரும்பாலான கால்கள் இருக்குது. வாட்ஸ்அப் காலை வெளியால் எடுக்க முடியாது. ஈவன் அண்ணாமலை கிட்டே இப்போ என்ன இருக்கும், இத்தனை நிமிஷத்தில் இந்த கால் பேசினாங்க, இது 3 செகண்ட், இது 15 செகண்ட், இது 40 செகண்ட் தான் கிடைக்கும். ஆனால் போலீஸ் நினைச்சா அதோடைய ரெக்கார்டிங்கை வாங்கியிருக்கணும், வாங்கியிருக்க முடியும், வாங்கி இருக்க வேண்டும், அதையும் கொடுத்துருக்கணும். இது எதையுமே பண்ணலை. இப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி ஏன் சார், எதுக்காக இப்படி ஒரு இது? ஏன்னா அடுத்தது ஏன் சார் இப்படி லீக் பண்ணீங்க? இதுதான் சார் சந்தேகம் வருது. சார் லீக் பண்ணது ஒரு பக்கம், அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் போய் அந்த பெண்ணுகிட்ட எஃப்ஐஆர் போடாத, உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னது முதல் தப்பு. அதன் பிறகு நீ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு ஒத்துக்காத, மெடிக்கல் டெஸ்ட் ஒத்துக்கலன்னா இந்த வழக்கு அப்பீல்ல தோத்துரும். உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா பெரம்பலூர் எம்எல்ஏ திமுகவை சேர்ந்தவர் தனசேகரன் ஒருத்தர், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷமே இருக்கும், அவர் வீட்டுக்கு கேரளாவிலேருந்து ஒரு பெண் குழந்தைய 10 வயசு பெண் குழந்தைய வேலைக்கு வச்சிருக்கார். ஒரு நாள் குடிபோதையில் அவரும் நண்பர்களும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். அதில் அவருக்கு 10 வருஷம் தண்டனை கிடைச்சது. அதுக்கப்புறம் வழக்கு வீக் ஆக்கப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்போ அது மாதிரி இந்த கேஸையும் உடைக்கிற வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சரியா? இப்போ அதை எஃப்ஐஆர் போட்டதிலிருந்து, அதாவது பழைய சட்ட ஐபிசி படியாக வித் கன்சென்ட் என்றால் அந்த பெண்ணின் தவறு இருக்குன்னு அவருக்கு மேலே இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைம் வராது. இன்னொன்று அந்த எஃப்ஐஆர்லேயே இவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டருங்கிறது இல்லை. இன்னொன்று அண்ணாமலை சுட்டி காட்டிருக்கார், மே 13ஆம் தேதி சிபிசிஐடி இன்னொரு வழக்கு போட்டிருக்குங்கிறாங்க. ஸோ இது ஒரு சார் தான் இருக்குன்னு நம்ம எப்படி சார் வச்சுக்க முடியும்? திமுக முதல்ல போலீஸை தங்களுடைய கைப்பாவையாக வச்சுருக்காங்களா? ஏன்னா ஈசிஆர் கேஸில் கார் வந்துச்சா, காரில்
போனவங்களை கண்டுபிடிக்கல சார். கார் வந்து ஒரு ஈசிஆரில் போச்சுன்னா ஒரு டோலுக்கு முன்னாடி இருக்கிற கேமராவில் எது கடைசியாக ஆக்சஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். காரை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சு. கார் ஓட்டிட்டு போனவங்க காரை. ஆனால் அடுத்த நாள் காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடி வீட்டுக்கு 5 சேனல்லேருந்து கேமராவோட வந்து போயிருக்காங்க. அப்போ யார் லீக் பண்ணியிருக்க முடியும்? போலீஸ் லீக் பண்ணுது. அதே மாதிரி இப்போ தெய்வ செயல் அப்படின்னு ஒரு பெயர் கொண்ட அண்ணா அரக்கோணத்தில் ஒரு இது பிகாம் படிக்கிற மாணவியை 2ஆம் திருமணம் செய்து கொண்டு திமுகவுடைய தலைவர்களுக்கெல்லாம் இரையாக்கிறதுக்கு மனைவின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவளை அடித்து துன்புறுத்தி உடம்பெல்லாம் புண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே இன்னொரு மனைவியை சந்திக்கிறான். ஏற்கனவே இவன் டைவர்சி. அப்போ இணைவி மனைவி துணைவிங்கிறது ஈவேரா காலத்தில் இருந்து அந்த கருணாநிதி காளிமுத்து வரை இன்னைக்கும் தொடர்கிறது. ஸோ அவன் பேரில் போட்ட எஃப்ஐஆரில் ஹைகோர்ட்டில் போய் அப்பீலுக்கு போகிறாங்க ஜாமீனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும்னு கூட சொல்லலை. அப்படின்னா எந்த மாதிரி பிரிவுகளில் இவங்க போட்டிருக்காங்க? ஏன்னா இல்லீகல் அது. அந்த பெண் வேற கிறிஸ்துவ இஸ்லாமியராக தெரிகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலூரில் ஒரு கவுன்சிலர் மற்றும் பஞ்சாயத்து துணைத் தலைவருடைய மகன் திமுக, அவன் தாய் சேய் நல விடுதியில் அங்கன்வாடிங்கிற இடத்துல நைட்டில் தண்ணி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ போடுறான், வீடியோ போடுறான். இது இன்ஸ்டாவில். அதை பார்த்துட்டு அவன் பேரில் போட்ட பிரிவுகள் படி விகடன் இது என்ன 10 ரூபா ஃபைன் போடுற பிரிவுகளில் போட்டிருக்காங்க. இதே யாரா தப்பாக பேசினா கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு 200 பேர் கொண்ட படை இதுக்கு ஹைதராபாத்துக்கு போகும். இன்னொரு பிஜேபிக்காரருக்கு அஹமதாபாத்லேருந்து போய் பிடிக்குது. ஆனால் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பெயில் கிடைக்கிற இதில் போடுறீங்க. இப்போ எதுக்காக சார் இந்த இவங்களை ஏன் விசாரிக்கலை? அந்த கால் ரெக்கார்டை எடுத்தீங்க 8:52 வரை அது. ஆனால் 8:55க்கு பேசப்பட்டது. அடுத்த நாள் அவன் ஏன் ஏன்னா 23ஆம் தேதி சம்பவம் சார். இன்னொன்று முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு கிரைம் நடந்தால் அந்த இடத்துல இருக்கிற எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தது எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டாஸை எடுத்து வைக்கிறோமோ அதுதான் சேஃப்டி. அதை அழிச்சாச்சுன்னு சொன்னால் கிடைக்காது. இப்போ உதாரணமாக லாவண்யா என்ற பெண் அரியலூர் மாணவி தற்கொலை நடந்தது, அது தூண்டப்பட்டது அப்படின்னு வழக்கு நடந்தது. அதுக்கு தேசிய மகளிர் ஆணையம் வந்து கேட்டால் அந்த கிரைம் ஸ்பாட் வீடியோ ஃபோட்டோஸ் கொடுங்க, அது சீல் பண்ணி வச்சுருக்கீங்களேன்னா இல்லை நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். நாங்கள் 2 மாதம் முன்னாடி உங்களுக்கு இதில் திருவண்ணாமலை மாவட்டம் இது ஒரு மேல்படவட்டம்ங்கிற ஊர், மேல் பட்டம்பாக்கம், அந்த ஊரில் டேனிஷ் மிஷன் பள்ளிங்கிற பள்ளியில் ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற 9ஆம் கிளாஸ் மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டான். கேட்டால் அவள் துப்பட்டாவில் தற்கொலை பண்ணிக்கிட்டா, அதை கொளுத்திட்டோங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து விட்னஸை அழிக்கிறது. அடுத்தது இவன் பேரில் 11 பிரிவில் போட்டிருக்காங்க. அந்த 11 பிரிவில் ஒரு பிரிவு உங்களுக்கு வந்து சாட்சியங்களே அழிப்பது, இன்னொரு ரெக்கார்டிங் ஆஃப் த இன்சிடென்ட் அண்ட் டிரான்ஸ்மிஷன். சார் டிரான்ஸ்மிஷன்னா என்ன? இன்னொருத்தருக்கு அனுப்புறது. அப்போ யாரோ சார்கள் இருக்காங்க. அடுத்தது இந்த ஞானசேகரன் அரெஸ்ட் ஆகி விஷயங்கள் வெளியில் வந்த அடுத்த நாள் ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் அவன் இருக்கிற வீடு கிட்ட போனால் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறான். அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு புதிய புள்ளி மாட்டியுள்ளது, தேவைப்படுவோர் புள்ளி வைக்கவும் போடுவாங்க. ஒன்று ஃபோட்டோ வீடியோவை ஷேர் பண்ணுவாங்களா காசுக்கு, இல்லை அந்த மாணவிகளையே ஷேர் பண்ணுவாங்களா? இதை தொழிலாக மோட்டோவாக வச்சிருக்காங்களா? ஸோ இது ஒரு முறை மட்டும் செய்யறதாக எனக்கு தெரியல. அந்த மாணவியே கூட அதை நம்பல. அதுதான் அந்த வழக்கறிஞர் நேற்று பதிவு செஞ்சிருக்கார். கண்டிப்பாக சார் பிடிக்கப்படணும். நேற்றைக்கு அண்ணாமலை போட்டது ஒரு ஆட்டம் பாம்னால் அதை விட அதிகமாக அந்த மாணவி சார்பாக அந்த மாணவிக்கு தைரியம் கொடுத்து ஒரு வீர தமிழச்சியாக நான் தான் கடைசியா இருக்கணும்னு சொன்னாங்க. அவர் அந்த வழக்கறிஞர் கூட சொல்றாரு எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார். அடுத்தது திமுக என்ன சொல்லுது? நாங்க இதை வேகமாக முடிச்சோம். இப்ப கூட்டுறவு சண்முகத்தையும் மாசுவையும் விசாரிக்கணும் அண்ணாமலை சொல்லியிருந்தார் அந்த வீடியோல. எப்படி விசாரிக்க முடியும்? ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களை கூப்பிட்டு லீகலா விசாரிக்க? சார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல ஏற்கனவே பாஜக சார்பாக திரு மோகன்தாஸ் அவர்கள் போட்ட வழக்குல சிபிஐக்கு கேட்டிருந்தார். இப்ப இந்த விசாரணை முறையாக நடைபெறவில்லை, இந்த கால் ரெக்கார்டு ஃபேக்குன்னு நீங்க நிரூபிக்கணும். இல்லைன்னா என்ற நிலையில் இதை தமிழக அரசு இன்னைக்கு சிபிஐக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவர்கள் அந்த சாரை மறைக்கிறார்கள் தான் ஆகும். ஏன்னா பொள்ளாச்சியில் இவ்வளவு ஹீனியஸ் கிரைமாக இருந்தாலும் அது 13 நாளில் அதை சிபிஐக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ ஒன்று அந்த சாருங்கிறது மிக முக்கியமான தலைவருக்கு போகுதா, பல தலைவர்களா, ஒரு ஞானசேகரனா, பல ஞானசேகரங்களா, பல தலைவர்களா? இந்த கேள்விக்கெல்லாம் யார்கிட்ட சார் பதில் இருக்கு? ஒரு நேர்மையான வழக்கு. ஏன்னா இந்த ஆட்சி வந்தால் ஒன்றும் இல்லை, ஆனந்த் வெங்கடேஷ் சில வழக்குகளை சுயமூட்ட என்ன சொன்னார்? கீழ்கோர்ட்டில்
முறையற்ற விதையில் நீதி பரிபாலனம் செய்யப்பட்டிருக்கு. போலீஸு இவங்க சார்பாக அமைச்சர்கள் திமுக காரர்கள் சார்பாக கொடுத்த அஃபிடவிட்டை ஏற்றுக்கலான்னு சொல்லிடுறாங்க. தீர்ப்பு அவர்களின் வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அப்போ போலீஸ் ஸ்டேஷனையும் அரசு வழக்கறிஞர்களையும் திமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறீர்கள். இதுக்கு மாத்திரம் அல்ல, இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு யார் சார் 530 கோடி இது கொடுத்தாங்க தேர்தல் பத்திரம்? லாட்ரி மார்ட்டின் கொடுத்தாரா இல்லையா? 2013 உங்களுக்கு நங்கநல்லூரில் அவருடைய பணியாளர் ஒருத்தர் வீட்டில் 7.5 கோடி ரூபா பிடிக்கிறாங்க. 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2013, ஜூன் இல்லை ஜூலை, ஜூன் தான் மோஸ்ட்லி. 12ஆம் தேதி பிடிச்ச உடனே அவர் என்ன சொல்லிட்டார், இது ஏன் கேஷ் இல்லை, எங்கள் லாட்ரி வித்த கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் பக்கத்துலலாம் பேன் இருக்குது, தமிழ்நாட்டில் பேன், அங்கேருந்து வித்த கேஷ் அப்படிங்கிறார். உடனே லாட்ரி மார்ட்டின் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இது அண்ணா நகரில் இருக்கிற ஒரு பங்களாவை என் மனைவி 1ஆம் தேதியே விற்கிறதுக்காக போட்ட அக்ரிமெண்ட்டுக்காக வாங்கின காசுன்னு ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து போடுறார் ஜாமீனுக்காக. அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து நம்ம போலீஸ் விசாரித்து எடுத்து பார்த்தா அந்த அக்ரிமெண்ட்டுக்குரிய ஸ்டாம்ப் பேப்பர் 9ஆம் தேதி தான் ரிசர்வ் பேங்க்லேருந்து ஆவண கருவூலத்துக்கு வருது. 13ஆம் தேதி தான் விற்கப்பட்டிருக்கு. 12ஆம் தேதி இந்த ரிசர்ச் முடிஞ்சு மாட்டியாச்சு. ஆனால் 13ஆம் தேதி அன்னைக்கு அந்த பேப்பரை வாங்கிட்டு அவர் 1ஆம் தேதி இப்போ டேட்டை போட்டு 1ஆம் தேதியே நான் அக்ரிமெண்ட்டுன்னாரு. இது போலீஸில் கண்டுபிடிச்சி அந்த பெண்டிங் இருந்து இந்த ஆட்சி வந்த பிறகு ஆலந்தூர் நீதிமன்றத்தில் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இடி அப்பீல் பண்ணி அதுக்கு இதாக இருக்குது. ஸோ இது மாதிரி கேஸ்களை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது சர்வசாதாரணமாக பல நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு யாரையோ ஒரு சாரை காப்பாற்றுறீங்கன்னா நீங்கள் ஆட்சியில் தொடர்றதுக்கே லாய்க்கு இல்லை சார். ஒருவர் தப்பு பண்ணியிருக்கலாம், எந்த வயதினராக இருக்கலாம், ஆனால் அவரை காப்பாற்றுறதுக்கு சட்டம் அரசு எல்லாவற்றையும் இது பண்ணக்கூடாது. இன்றைக்கு நேற்றுலேருந்து இன்னைக்கு 48 மணி நேரத்துக்குள்ள பாதி ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே சிபிஐக்கு கொடுத்துருக்கணும். அதே போல் அண்ணாமலையும் இதை சிபிஐக்கு கொண்டு போகிறதுக்கு அவரோ அல்லது ஏற்கனவே போட்ட வழக்கின் தொடர்ச்சியாகவோ இதை போட்டு உடனடியாக சிபிஐக்கு அனுப்பணும் சார். அவருடைய ஆதாரம் மிக தெளிவாக 24ஆம் தேதி ஞானசேகரன் அந்த கோட்டூர் சண்முகம் எனப்படும் முக்கியமான நபர்கிட்ட பேசியிருக்கார். அமைச்சரிடம் பேசப்பட்டுள்ளது, ஒரு மூத்த அதிகாரியுடன் பேசப்பட்டிருக்கு. அது தவிர 13 கால்கள் அன்னைக்கு இன்னும் அடுத்த 2 நாட்களில் அண்ணா பல்கலைக்கழக செக்யூரிட்டி ஆஃபீஸர் யார் அந்த கேட் இன்சார்ஜ் அல்லது சிசிடிவி இன்சார்ஜ் கூட பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் என்ன பேசுனாங்க என்னன்னு அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து போடுங்களேன் சார். இப்போ எப்படி ஏர்டெல்காரரை கூப்பிட்டு நீங்கள் அந்த அவர் சாட்சி கொடுத்தாருன்னு அன்றைக்கி அந்த அம்மா சொன்னாங்கல்ல, மேரி ஜெயந்தி அவங்க சொன்னாங்கல்ல. இப்போ இத்தனை கால் இவர் சொல்லியிருக்கிற அந்த 13 கால் இவங்க சொல்லியிருக்கிறதுல எதுக்காக ஐஐடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸரோட கோட்டூர்புரம் சண்முகம் 48 மணி நேரம் கழிச்சு காட்டுறதுக்கு இப்பயே காட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சார். அவங்களுக்கு சட்டப்படியாக வாய்ப்பு கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் இது வரைக்கும் ஏன் சார் இவங்க பேசல? இவங்க பதில் சொல்லணும்ல. இதுக்கு முன்காரணம் பின்காரணம் அரசியல் அவியல்னு பேசுகிறாங்கல்ல. இதை ஏன் சார் இப்போ சிபிஐ கொடுங்களேன் சார், வழக்கு போட வேண்டாம். இந்த வழக்கில் ஏதோ தவறு நடந்துள்ளது போல தெரிகிறது, சிபிஐ எடுத்து நடத்தட்டும்னு ஏன் சார் இப்போ சொல்லக்கூடாது? இன்னைக்கு வரைக்கும் அந்த 25 லட்சம் அந்த எப்படி லீக் ஆச்சு, யார் அந்த முறையில் எஃப்ஐஆர் போட்டதுங்கிறது சொல்ல. எனவே இதில் ஆரம்ப கட்டம் முதலாக திமுகவின் தலையீடு இருந்திருக்கிறது. ஏன்னா அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு 6 பத்திரிகையாளருடைய ஃபோன் பிடுங்கப்பட்டது. ஏன் இந்த பெண்ணுடைய வழக்கறிஞருடைய ஃபோனை பிடுங்கினாங்களாம் சார். இந்த இப்போ ஒரு கேஸுடைய எஃப்ஐஆரை லீக் பண்ணணும்னு சொன்னால் கேஸ் நம்பர் தெரியணும், இல்லை அக்யூஸ்டு பேர் தெரியணும், மோஸ்ட்லி கேஸ் நம்பர் தெரியணும். எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எத்தனை கேஸ் நம்பர், இது எல்லாம் போலீஸ்லேருந்து தமிழகத்தின் சூப்பர் சீஃப் மினிஸ்டருடைய பெண் நிறுவனத்துக்கு போய் அவங்க வேணுங்கிற பத்திரிகையாளருக்கு கொடுக்குறாங்க. அவங்கள விசாரிச்சாங்களா? ஏன்னா நேற்றுக்கு ஒரு இது வந்திருக்கு, உதவி முதலமைச்சர் உடல் சரியில்லைன்னு. அதுக்கு அறிக்கையை படிச்சிங்களா? கழக இளைஞரணி தலைவர்னு. சார் நம்ம அரசு அதை போடணுமா? ஸோ இப்போ இது எல்லாமே யார் டைப் படித்து எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? ஸோ ஆட்சியே நடத்துவது ஒரு சூப்பர் முதலமைச்சர், அதுக்கப்புறம் தம்பிகள், இப்படி எல்லாம் போகுது. ஸோ இதில் எந்த தம்பிகளை காப்பாற்றுறாங்களா, யார் அந்த சார், இதெல்லாம் நமக்கு தெரியல. எனவே இதில் டு கம் க்ளீன், அதாவது ஜஸ்டிஸ் பரிபாலன் என்பது நேர்மையாக நடப்பது மட்டும் இல்லாமல் நேர்மையாக நடக்கிறது என்ற நம்பிக்கை வர வேண்டும். அதற்கு சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபவ் இதுன்னு சொல்லுவாங்க. எனவே இதை உடனடியாக சிபிஐக்கு அனுப்பிச்சுட்டு, சிபிஐக்கு அனுப்புறதுல என்ன சார் பிரச்சனை? நீங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னா இதை சிபிஐக்கு அனுப்புங்களேன், மிச்சம் எல்லாத்தையும் அவங்க அந்த கால் ஏன்னா அண்ணா நீங்களும் நானும் போய் கால் டீட்டெயில் தான் வாங்க முடியும். ரெக்கார்டிங்கை
போலீஸ் கேட்டால் கூட இன்னும் மேல் ஹையஸ்ட் அத்தாரிட்டியிலேருந்து வாங்கினா தான் முடியும். இத்தனை நேரத்துக்கு அவங்க வாங்கியிருக்கணும், இது வரைக்கும் வாங்கலை, இல்லை அழிக்கப்பட்டதுன்னு நாளைக்கு வந்ததுனால் இதுவும் திட்டமிட்டு செஞ்சதுங்கிற பயம் வரும். எனவே இந்த நிமிடத்தில் சிபிஐக்கு கொடுக்கணும். அண்ணாமலையும் அவர் என்ன 48 மணி நேரம் சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான். அதனால நாளை காலையிலேயே என்ன கேட்டால் ஒரு பெட்டிஷன் சிபிஐக்கு கொடுக்கணும்னு நாளைக்கே அவசரமாக போடணும். தொடர்ந்து பேசும் நன்றி. வணக்கம்.